சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 196 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியமிக்க குடும்பம். முத்துலிங்கசாமி அவர்கள் முதல் இந்த சித்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு இந்த சித்த வைத்தியத்தை செய்ய 202 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய மகன் சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய மகன் ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கும் அவருடைய பேரன் சிவராஜ் அவர்களுக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய மகனான சிவராஜ் சிவகுமாராக எனக்கும் சிவராஜ் சஞ்சய்க்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்காங்க. நான் எனது பேரன் சிவராஜ் ஷிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கேன். என்னதான் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்தாலும், சித்த வைத்தியத்தில் படிப்பு படிச்சுட்டு வந்தாலும், பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்களுக்கு மூலிகை ரகசியங்கள் மங்கி அவங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. நமது அரசாங்கம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சித்த வைத்தியர்களை, பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்களை மட்டும் பயன்படுத்தினா இன்னைக்கு உலக நாடுகளை எந்த அளவுக்கு சித்த வைத்தியத்தை பரப்ப முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இது ஒரு சாதனை படைக்க முடியும் அப்படிங்கிறத இதை ஆணித்தரமாக ஆதாரமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். சித்த வைத்தியத்தில் அளவிட முடியாத மூலிகை ரகசியங்கள் இருக்குது. இந்த வியாதி அப்படிங்கிறதே கிடையாது. எல்லா விதமான வியாதிகளுக்கும் சித்த வைத்தியத்தில் அபரிதமாக அற்புதமாக சிகிச்சை பண்ணி அவன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த வியாதியை குணப்படுத்தி அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வைக்க முடியும். அந்த மாதிரி என்னுடைய முப்பாட்டனார் பாட்டனார், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் முப்பாட்டனார் இருந்தார், அதுக்கு அடுத்த பாட்டனார் இருந்தார், என்னுடைய பாட்டனார் இருந்தார், தகப்பனார் இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் நம்மளிடையே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்த மூலிகை ரகசியங்கள் என்னதான் நான் சிறந்த முறையில் நான் செஞ்சாலும் அவங்ககிட்ட இருக்க மூலிகை ரகசியங்கள் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ அழிஞ்சிக்கிட்டே போகும்போது இப்போ நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு வச்சுங்க, அப்போ அந்த ரகசியங்களும் போயிடுது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தனித்திறமைகளுங்கிற மாதிரி எங்ககிட்ட இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லைன்ற ஈடுபாடு முடியாமங்கிறத மூலிகை ரகசியங்கள் அபரிதமாக அற்புதமாக எங்கள் முப்பாட்டனார் காலத்துல கையாண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்லும்போதும் இது ஆதாரமாகவும் ஆணித்தரமாக அடித்து நான் பேசுறதுக்கே காரணம் என்னன்னாக்கா, இந்த பலகீனத்தை சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தவிர வேறு யாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணம் என்னன்னாக்கா, அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தது. எங்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. அதில் தான் ஒரு பையனை சந்தோஷமாக படக்கூடிய அளவுக்கு வைக்க முடியும் அப்படிங்கிறத இதில் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நான் ஒவ்வொரு விதம், அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நான் என் வாய்க்கு வந்த நிகழ்ச்சியை நான் பேசுறதே கிடையாது. பத்திரிகைகள் தினசரி வர பத்திரிகைகளுடைய ஆதாரங்களை எடுத்து குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அதில் முக்கியமானது ஜனங்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற நிகழ்ச்சியை மட்டும் தொகுத்து என்னுடைய மேனேஜருக்கு தொகுத்து கொடுக்க, அதை நான் எடுத்து உங்களுக்கு பேசுகிறேன். அதே மாதிரி சிகிச்சைக்கு வரவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்களோ அவங்களுடைய நிகழ்ச்சியை ஊர் பேர் மாற்றி நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லி வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நான் ஒருத்தர்கிட்ட பேசுவேன். அதாவது திருச்சியிலிருந்து வந்த ஃபோன் காலுக்கு நான் பேசுவேன். பேசும்போது அந்த பையன் திருமணத்துக்கு பண்ணிட்டாங்க, திருமணத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், திருமணம் பண்ண போகிறாங்க, அப்பா அம்மாட்ட என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்பா அம்மாட்ட சொல்லல? நீ பலகீனத்தில் பாதிக்கப்பட்டது மேல்வாரியாவது தாய் தப்பனை சொல்லலாம்ல, சொல்லி நீ கல்யாணத்தை பண்ணுறதுக்கு உண்டான தகுதி பண்ணலாம்ல, ஏன்டா படுபாவி இந்த மாதிரி பழி பண்ணி தொலைகிற அப்படின்னு நான் அந்த நிகழ்ச்சியில் சொல்லுவேன். அப்போ பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பேருக்குமே ஐயோ இந்த மாதிரி வைத்தியர் பேசுகிறாரு, படுபாவின்னு பேசுகிறாரு, திட்டுறாரு, சண்டை போடுறாருன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நான் பேசுறதுக்கு காரணமே, நான் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன், இந்த தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கேன், இந்த தமிழ்நாட்டில் தான் ஆளாகி இந்த தமிழ்நாட்டில் தான் மடி போகிறேன் நான். அப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள சின்ன வயசு பேர பசங்களையும் என்னுடைய மகனையும் நான் திட்டி சண்டை போட்டு பேசக்கூடாதா? அதனால் நான் உங்களை சண்டை போடுறதுல உரிமை இல்லையா? நீ இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கல, நீ இந்த தமிழ்நாட்டில் பிறந்திருக்கே இல்லையா? அப்போ உன்னை சண்டை போடுறதுல என்ன இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாமே அண்ணன் தம்பி தான். ஜாதி மதத்தை பார்க்காத, ஜாதி மதமே நமக்கு என்றைக்குமே வேண்டாம். நம்ம எல்லாமே கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தான். எந்த மதமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தோம் அவ்வளோ பேருமே நமக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான். அப்போ ஒருத்தர் தப்பு செய்யணும்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்க என்ன? இந்த சித்த வைத்தியத்தில் இந்த பலகீனத்தினால என்ன அளவுலாம் பாதிக்கப்படும், என்ன அளவுலாம் வாழ்க்கை சித்திரவதைப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் சொல்லக்கூடாது அவனுக்கு.
எதுக்காக கோவம் வருது உனக்கு? உன்னதான் கேட்கறேன், சொல்லு. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ, உனக்கு எதுக்கு கோவம் வருது? பலகீனம் இல்லைன்னு ஈடுபாடு முடியாம இந்த இது மட்டும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே அத்தியாவசியமா இருக்கணும். என்னைக்கு ஒருத்தன் வந்து இல்லன்பத்தில் ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சத்து உள்ள வச்சு உடம்புல இருக்கானோ, சின்ன வயசு பையன் படிக்கிற காலத்துல எந்த அளவு சக்தியை வச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் உலகத்துல பெரிய பணக்காரனுங்க. ரொம்ப மனசுல சந்தோஷம், அளவுக்கு அதிகமான சந்தோஷம் மனசுல வச்சுட்டு இருக்கிறவனுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. Fax 2416-831. Email sales@siddhaindia.com, sivaraj@siddhaindia.com, www.siddhaindia.com. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் சொல்லியிருக்கேன், 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சாதனைகள் நம்ம தமிழ்நாட்டில் படைச்ச சாதனைகள் இன்னும் சாதனைகள் கிடையாது. ஒவ்வொரு வாலிபர்களும் வயோதிகர்களும் சாதனை படைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதே வாலிப பசங்களும் சின்ன வயசு பசங்களும் வயோதிகர்களும் ஏன் சாதனை படைக்க முடியல தெரியுமா உங்களுக்கு? கண்மூடி கண் திறக்கிற நேரம் படுற சுகத்துக்காக இன்னைக்கு எல்லாம் அப்படியே ஆடி அசைஞ்சு போய் எல்லாம் தண்ணி சக்தியை பூரா குன்றி எதுக்குமே பயன்படாத அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசு பையன் பாருங்க, அந்த ஒரே ஒரு டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் குட்டிச்சவராகி போய் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? கைப்பழத்தில் செய்டா தப்பு இல்லை, கைப்பழத்தில் செய்டா தப்பு இல்லைன்னா இவங்க அப்பம் மட்டும் சொத்து அது. கைப்பழத்தில் செய்டா தப்பு இல்லை, பயணத்தில் செய்டா தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னா நீங்க எத்தனாயிரம் வாலிபர்கள் கெட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? முழு ஆண்மைத்தன்மை 15, 20, 25 வயசுக்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஒரு பையன் 10 பையனை கற்றுக் கொடுக்குறான், 10 பேர் 100 பேர் லட்சம் பேர் ஆகி போய் இன்னைக்கு எல்லாம் கெட்டு குட்டிச்சவராகி போயிருக்கிறானுங்க படிக்கிற பசங்க பூரா. அப்ப எப்படி சாதனை படைக்க முடியும்? சாதனை படைக்க முடியாது. வேதனை தான் அதிகமாக சாதனைகளை படைக்கவே முடியாது. ஒரு பையன் சொல்றான், எனக்கு கைப்பழத்தில் செஞ்சாதான் சார் என்னால் படிக்கவும் முடியுதுங்கண்ணா. இன்னொருத்தர் பிசினஸ் பண்றவன் ஏதாவது கணக்கில் சால்வேஷன் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா கைப்பழத்தில் செஞ்சா அதுக்கு உடனே சால்வேஷன் கிடைக்குதுங்கண்ணா. ஏன்டா இந்த மாதிரி தப்பு செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் சார் டேங்க்ல ஓவர் டேங்க்ல தண்ணி நிரம்பிடுச்சுன்னா கீழே வழி தானே சார் செய்யுது. ஓவர் டேங்க்ல தண்ணி நிரம்பிடுச்சுன்னா கீழே வழி தானே செய்யுது. அந்த மாதிரி என் உடம்புல இன்றைய அதிகமாக உற்பத்தி ஆகுது, செலவு பண்றாங்கண்ணா. ஏன்னா இந்த நேரத்தில் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சக்கூடிய சக்தி கிடையாது. ஏன்னா இளம ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஏன்னா உன்னுடைய காலகட்டங்கள்ல இருந்து கடந்து வந்தவன் தான் நானும். உன்னுடைய காலகட்டங்கள்ல இருந்து நானும் நடந்து வந்தவன் தான். ஏன்னா பாம்புக்கு தான் தெரியுமா, வேற யாருக்குமே தெரியாது இல்லையா? வேண்டாம் டாக்டர், அந்த தப்பை செய்யாதீங்க. ஏன்னா அந்த பையன் வந்து இல்லன்பத்தில் ஈடுபடுறதுக்கு சுகத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு நான் சண்டை போட்டு பேசுறேன். தாய் தப்பனாடி சொல்லி மேல்வாரியாவது சொல்லியாது கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன்? அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகுது இல்லையா? சொல்லு. இப்ப அப்பா அம்மாட்ட சொல்ல முடியலன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். அதை வந்து எனக்கு வாணியம்பாடியிலிருந்து ஒரு பெரியவர் பேசுறாரு எனக்கு போன்ல. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாணியம்பாடியிலிருந்து நான் திட்டி செல்போன்ல பேசுற நிகழ்ச்சியை கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணிட்டு என்கிட்ட அழுகிறார். சார் நீங்க சொல்ற நிகழ்ச்சியை நான் கேட்டுட்டு என்கிட்ட அழுதுகிட்டே போன்ல பேசுறாரு. வாணியம்பாடியில் இருக்கிற நண்பர், அதாவது என்னுடைய சகோதரன் வச்சுங்களேன், என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறார். சார் நீங்க திட்டி பேசுற நிகழ்ச்சியை கேட்டேன். ஒரு பையன் வந்து திருமணத்தை பண்ணும்போது தன்னுடைய தாய் தகப்பனாட்ட சொல்லாம வெக்கத்தை விட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்பா சண்டை போடுவாங்கிறதுக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணும்போது நான் என்னுடைய பிள்ளைய சார் ஒரே ஒரு பிள்ளை ஆசையா லட்சணமா கண்ணுக்கு லட்சணமா படிக்க வச்சு என்னுடைய தகுதிக்கு மேல படிக்க வச்சேன் சார். படிக்க வச்சு நல்ல முறையில் பண்ணு
கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சார். கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா நல்ல முறையில் இருக்காங்க இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறான், 2 மாதம் கூட ஆகலை சார், 2 மாதம் கூட ஆகலை, என் புள்ள மேலே கலங்கத்தை கருப்பி வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரே ஒரு பொண்ணு சீர்வரிசை ஏதாவது குறையா செஞ்சீங்களா, ஏதாவது செய்யலையா அப்படின்னு. சார் அவங்க கேட்கறத விட அதிகபட்சமாக கடன் உடனே வாங்கி எல்லாமே செஞ்சு நல்ல முறையில் கொடுத்தேன் சார். ஒரே ஒரு புள்ள, பையனும் கிடையாது எனக்கு. என்னுடைய சொத்து கிட்டு ஆசை எல்லாமே என் உயிரிலேருந்து எல்லாமே என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன். அந்த பிள்ளைய 2 மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன் அவங்க தாய் தகப்பனாட்ட போய் பேசலாமே அப்படின்னா. தாய் தகப்பனாட்ட பேசும்போது அவங்க எந்த விதமான பதிலும் பேச மாட்டேங்கிறாங்க. என் பையன் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அவங்க பெரியவங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் அந்த பிள்ளை என்ன சொல்லுது, அந்த பிள்ளை அந்த அவங்க அம்மா கிட்ட மட்டும் விவரத்தை சொல்லியிருக்கேன். 1 மாதம் இல்லைம்மா, 15 நான் கல்யாணம் ஆனது நாள்லேருந்து இது வரலும் 1 மாதம் வரலும் பார்த்தேன், 2 மாதம் வரலும் பார்த்தேன், இல்லறன்பத்திலே ஈடுபட மாட்டேங்கிறாங்க, இல்லறன்பத்திலே ஈடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அவங்ககிட்ட போய் கேட்டுக்கு, ஏன் இல்லறன்பத்திலே ஈடுபட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த புள்ள படித்த பிள்ளைங்கிறதுனால அந்த புள்ள கேட்டதுக்கு அதுக்கு சண்டைக்கு அந்த புள்ள மேலே கலங்கத்தை கருவிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் கதறி அழுவுறார். கதறி அழுவுறதை பார்த்தா கேட்கறதுக்கு நம்மளால முடியல. உண்மையிலுமே மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. சொல்லு, நானும் ஒரு பெண்ணை பெற்றவன் தான். அவர் சொல்லிட்டு அழுவும்போது உண்மை ரத்தமெல்லாம் அப்படி சுண்டி போகிற அளவுக்கு இருக்கு இல்லையா. அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனாயிரம் பெண்கள் தமிழ்நாட்டில் சித்திரவதைப்பட்டு சின்ன பின்னமாகி இந்த பசங்க ஆள் அழகா இருக்கானுங்க, லட்சணமாக இருக்காங்க. உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டு வாலிபர்களை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கடிச்சு திங்கிற அளவுக்கு லட்சணமாக அப்படி சும்மா பார்த்தீங்கன்னா தலன்னு இருப்பானுங்க. அவனுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு வந்தானா அப்படி ரோட்டில் நடந்து வந்தானா பார்க்கறதுக்கு அப்படியே அழகு சிந்துவானுங்க. அந்த அளவு தான் நம்ம தமிழ்நாட்டு வாலிபர்கள் அவ்வளோ அளவு லட்சணமாக இருக்கிறானுங்க. அப்போ ஏன் தன்னுடைய ஆண்மை திறமை இழந்து பரிகிறானா, அவனுக்கு நண்பர்கள் சேர்க்க அந்த மாதிரி தங்கமான பையன், அற்புதமான பையன், அப்பானுடைய பேச்சுக்கு மீறி நடக்க மாட்டான், குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய பையனாலாம் நண்பர்கள் சேர்க்கறனால நண்பர்கள்னால குட்டி செவராகி போய் வரானுங்கல்ல. அப்போ அந்த பையன் அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்தானா இன்னைக்கு அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை வீணாகாது இல்லை. சரி, யோஜனை பண்ணி பாருங்க. நீங்களே நான் கேட்குறேன், இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிள்ளை வாணியம்பாடியிலிருந்து சொன்ன ஒரு மாதிரி அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசு அதிகமாகிடுச்சு. அவங்க அப்பா அம்மா இருக்கிறவரெல்லாம் அந்த பிள்ளைய பத்திரமா பாதுகாத்து வருவாங்க. அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த புள்ள மனசு கொஞ்சோண்டு தடுமாறி அதாவது ஒரு கண்மூடி கண் திறக்கிறதுனால படுற சுகம் தானே, அந்த சுகத்துக்கு மனசு தடுமாறி போச்சுன்னா அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை என்ன சின்ன பண்ண மாறி போடும் இல்லையா. ஆனால் அதே பிள்ளைனுடைய வாழ்க்கை அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரலும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்து வருவாங்க இல்லையா. அந்த பிள்ளை என்னென்ன கேட்பாலோ அதெல்லாம் வாங்கி தருவான். என்னென்ன வெளியூர் போகணும்னாலும் கோயில் குளம் போகணும்னாலும் கூட்டிகிட்டு போவான். அப்பனும் அம்மாவும் தன்னுடைய உயிரியை கூட அந்த பிள்ளைக்காக தானே கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஆனால் சாவுங்காலத்தில் அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த பிள்ளைய பார்த்து அவங்க விடுற ரத்த கண்ணீர் இருக்க, கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிள்ளைய விட்டு தொலைச்சிடா. அந்த பிள்ளை எடுக்கட்டு எங்கேயோ போய் நல்லவனை கட்டிக்கிட்டு நல்ல முறையில் வாழட்டும். ஏன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை வீண் பண்ற? ரத்த கண்ணீர் வடிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தப்பு செய்யாதரா. சேலத்தில் உனக்கு அப்பா இருக்கிற தாத்தா இருக்கிற மாதிரி வா, சேலத்தில் அப்பா இருக்கிற மாதிரி வா, அப்பனே விட்டு தொலை, ஒரு தாத்தா இருக்கிற மாதிரி வாடா, தாத்தா இருக்கிற மாதிரி வா. என் உயிரை உனக்காக கொடுக்குற என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்களுக்கும் வயோதிக நண்பர்களுக்கும் சின்ன வயசு பேர பசங்களும் என்னுடைய உயிரை கொடுக்குறேன். சொல்லு, நான் இன்னைக்கு கூட என்னுடைய உயிரை கொடுக்குறேன். நான் நீங்களாம் நல்ல முறையில் திருந்தி நல்ல முறையில் மனையோட சந்தோஷ மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நல்ல 100 வாழணும். அவங்கள வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். வா, ரத்த கண்ணீர் வெடிக்கிற மாதிரி பண்றீங்களா? ஏன்டா அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கையில சின்ன பின்னப்படுத்துறீங்க? சொல்லு. உன் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அக்கா தங்கச்சி பிள்ளைங்க நாளைக்கு வாழ்க்கை கிடைக்கலன்னா அந்த பிள்ளைய விட்டுருவியா? நீ சொல்லு. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க தெரியுமா? என்னுடைய தலைமை ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்க. நான் பெண்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உடனே ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்க, கேட்குற வார்த்தையில் முதல்ல அப்பா இருக்கிறாங்களா இல்லை தாத்தா இருக்கிறாங்களான்னு கேட்குறான். சொல்லு. டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோட் திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் செல்வராஜ் நகர்
புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் 3 தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ் சுரேஷ் மஹால் எதிரில் ராஜு வீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ் பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ் 62 லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ் 24 SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ் புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM லாட்ஜ் PGM பிளாசா 23 பெங்களூர் ரோட். திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ் 35 கிருஷ்ணகிரி ரோட் வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ் பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ் 94 சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல் 144 கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி KGC காம்ப்ளெக்ஸ் மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு. அதே சமயத்தில் எல்லா வாலிபரையும் நான் சொல்லல, எல்லா வாலிபர்களும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல. நிறைய தமிழ்நாட்டில் தங்கமான பசங்க, அப்படியே கையெடுத்து கும்பிடக்கூடிய தங்கமான பசங்கள்லாம் நிறைய இருக்கிறானுங்க. அவர்களுக்கும் மீறி அவனோட நண்பர்கள் சேர்க்க குட்டிச்செவர் பண்ணி குட்டிச்செவராகவே பண்ணி பண்றானுங்க. அவனுங்களை சிரிக்க பேசுறான் நண்பன். டே இது தப்பு இல்லடா, இதை செய்யடா, டே நீ இதை செய்யடா, இதெல்லாம் தப்பு இல்லடா. அவன் வைத்தியம் பணத்தை சம்பாதிக்கிறது பேசுறான்டா. அவன் இழிச்சவன், அவன் இந்த மாதிரி தான் பேசிய தொலைமா. அவன் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு போறான்ல, உன்னை சிரிக்க பேசி அழிச்சிட்டு போறான் இல்லையா. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா விட்டுட்டு போயிடுவா இல்லையா. அவன் சொல்ற தப்பெல்லாம் நீ செய்யற. ஒரு பொம்பளைக்கு 2 பொம்பளை போற, 2 பொம்பளைக்கு 4 பொம்பளை போற இல்லையா. அப்ப நாளைக்கு உன் மனைவி வந்து இல்லம்பத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்தலன்னா நீ அதுக்கு மேல உயிர் வாழ முடியுமாடா சொல்லு. உன்னதான் கேட்கறேன்னு சொல்லு. உன் மனைவி நீ பெரிய வசதி உள்ளவனாரு, கோடிக்கணக்கான சொத்துரு, சுத்தி ஆள் பலத்தை பக்க பலத்தோட இருந்துகிட்டு நீ மனைவியை நைட்ல படுத்து தூங்கும்போது இல்லம்ப சுகத்துல ஈடுபட்டு அவளை திருப்தி படுத்தல அப்படின்னா அதுக்கு மேல நீ என்னடா பண்ணுவ சொல்லு. உன் ஆள் பலம் வந்து உன்னை காப்பாத்துமா? உன் பணபலம் வந்து உன்னை காப்பாத்துமா? உன் சொந்த பந்தம் வந்து காப்பாத்துமா? நீலாம் ஆம்பளையாடானா
அதுக்கு மேல நீ நடந்த நீ வீட்டுக்கு வெளியே போயாடா பார்க்கலாம். எவ்வளவு சங்கடமா இருக்கு. அந்த புள்ள அழுதுட்டு போன்ல கேட்கலாம், அப்பா இருக்கிறாங்களா தாத்தா இருக்கிறாங்களா, அப்பா இருக்கிறாங்களா தாத்தா இருக்கிறாங்களான்னா, என்னடா கண்ணு என்னடா விஷயம் அப்படின்னா அந்த புள்ள சொல்லிட்டு அழுகுறத பார்த்தோம்னா அடுத்த நிமிஷம் கண்ணே நான் தாத்தா தாண்டா பேசுறேன் இல்லடா அப்பன் தாண்டா பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க அழுவாச்ச கேட்க உண்மை சங்கட்டமா இருக்குதுடா தம்பி, சங்கட்டமா இருக்குது. சொல்லு, நான் திட்டி பேசணும்னு உங்களை பேசுறேன், நான் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை பேசுறேன், சொல்லு. ஏன்னா இந்த தொழில் ரகசியங்கள் அவ்வளவு மூலிகை ரகசியங்கள் எங்கிட்ட இருக்குடா தம்பி. நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேங்கிறது தெரியாது, நாள் கணக்கா மாத கணக்கா வருஷ கணக்கான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு தொழில் ரகசியங்கள் எங்கிட்ட இருக்கு. நாங்களாம் செத்து போயிட்டோம்னா எங்களோட அழிஞ்சு போயிடும், எங்களோட அழிஞ்சு போயிடும். அதனாலதான் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்களை என்னால மேக்சிமம் நான் பிறந்து வளர்ந்து இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு வாலிபர்களை திருத்தி நான் பாரு, சிவராஜ்னால இவன் திருந்தனா, சிவராஜ்னால இவன் திருந்தனா, சிவராஜ்னால திருந்த வச்சேன் அப்படிங்கறத நான் ஒரு இது பண்ணிட்டு போகணும். உங்க கண்ணு, நான் உங்களை திட்டுறேன்னு கோச்சிக்காத, உனக்கு சண்டை போடுறேன்னு கோச்சிக்காத, சேலத்துக்கு வா, உன்னுடைய தாத்தாவை பார்க்குற மாதிரி வா, தகப்பனார் பார்க்குற மாதிரி வா, தாத்தாவை பார்க்குற மாதிரி வா. தினசரி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் தலைமை ஆஃபீஸில் தினசரி நான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே ஆலோசனை பண்ணி சொல்கிறேன். ஆலோசனை பண்ணுறதுக்கு என்ன பணமாக கேட்குறேன், காசு கேட்குறேன், நான் சொல்லு, உனக்கு என்ன கேட்குறேன்னு சொல்லு, வந்து ஆலோசனை பண்ணு. உங்கள் சொந்த தாத்தா அது சண்டை போட்டு என்கிட்ட கேளு, ஏன்டா சித்த வைக்கிறா இந்த மாதிரி சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், சண்டை போட்டுக்கிறேன். சண்டை போட்டு கேட்குறவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன் நான். பலகீனத்தில் எந்த மாதிரி பலகீனத்தில் பார்த்தா ஒரு பையன் கூட ஆன்மத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. அத்தனை பேரும் முழு ஆன்மத்தன்மை. கண்ணு, ஒரு பையனுக்கு வந்து ஆன்மத்தன்மை இருந்து இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சத்து இருந்ததுன்னு வச்சுக்க, அவன் தான் உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். பில்கேட்ஸ் அவனை விட பெரிய கோடீஸ்வரன் அவன் தான். எப்படின்னா மனைவிட்ட இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த மனைவி வந்து சொல்லணும், ஐயோ எனக்கு போதுங்க, வேண்டாம், விட்டுடுங்க, சிரமமா இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணு மட்டும் சொல்லிட்டா, அடாடாடா அவன் அடையிற மகிழ்ச்சி இருக்கு பாடுறா. அந்த பெண் வந்து அவனை அப்படியே சுத்தி 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 ஒட்டடிப்பா. எப்படி அவனை கணவனை சுத்தி 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 எங்க மாமனான்னு சுத்தி சுத்தி வட்டடிப்பாடா. உன்னை விடமாட்டா. அப்படியே பழைய சோறு போட்டா கூட சரி, அதை சாப்பிட்டுக்கிட்டு உன்னை சுத்தி சுத்தி வட்டடிப்பா. நீ இல்ல சுகத்துல மட்டும் அந்த பிள்ளைய அளவுக்கு அதிகமா திருப்தி படுத்திட்டீனா நீ இதுல கோட்டை விட்டு பாடுறா. நீ கோட்டை விட்டு பாரு. எத்தனை கோடி உனக்கு சொத்து இருந்து என்ன பண்றது? ஒரு நாள்ல செக்குல 100 செக்குல கையெழுத்து போட்டு கொடுத்துரு, எடுபடி ஆட்கள் வச்சிரு, ஏராளம் வச்சுக்க, சொந்த பத்தத்தை என்ன அரண்மனையில கூட இருந்துக்க. இல்லறம்பத்தை திருப்தி படுத்தலைன்னா காலையில் நீ தூங்கி ஏந்திரிக்குமா உன் மனைவி நேரில் பார்த்துருவியா? நீ சொல்லு, உன் மனைவிய கண்ணெடுத்து இப்படி நேரில் பார்த்துருவியா? வேண்டாம்டா கண்ணு, வேண்டாம். அந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்த வாலிபர்கள் அத்தனை பேத்தையும் நான் இருக்கேன், நான் உயிரோடு இருக்கிற வரலாம் நீங்க எல்லாமே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் ரொம்ப குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அபரிதமான சந்தோஷத்துல அப்படியே பணங்காசே வேண்டாம்டா கண்ணு, பணங்காசே வேண்டாம். இந்த சுகத்துல எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை, நான் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்துல எனக்கு தெரிஞ்ச செயல்களை எல்லாமே நான் உங்க தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் சின்ன வயசு பசங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன். எந்த நேரம் வேணாலும் ஆலோசனை பண்றதுக்கு காசு பணம் எதுவுமே கேட்கறதுல வந்து ஆலோசனை பண்ணு. நான் சொல்ற முறைகள், நான் சொல்ற பத்தியங்கள், நான் சொல்ற விவரங்கள்ல நீ நல்ல முறையில் நடக்க முடியும் அப்படின்னா சிகிச்சையே வேண்டாம்டா கண்ணு. அப்படியே சிகிச்சை பண்ணணும்னா கூட எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, நாகர்கோவில் இருக்காங்க. அவங்ககிட்ட கூட போய் பார். அவங்க உனக்கு அற்புதமா அழகா ரொம்ப நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோட் திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் செல்வராஜ் நகர் புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை
ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் 3 தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், சுரேஷ் மஹால் எதிரில் ராஜவீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன், மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில், மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24 SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர், பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்த்தி ஹோட்டல், தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM Lodge, PGM Plaza, 23 Bangalore Road. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 35 கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94 சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144 கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு.